Paytm அப்ளிகேஷன் ஆஃபர் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த Paytm ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஒரு லூட் ஆஃபர். ஒரு அப்ளிகேஷன் பயன்படுத்துறது மூலமாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து Paytm அமௌண்ட் தராங்க. ஸோ அது என்ன அப்ளிகேஷன் மற்றும் வந்து அந்த அப்ளிகேஷன் எப்படி நம்ம பயன்படுத்தணும் மற்றும் லைவ் ப்ரூஃப் இது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம எவ்வளவோ டைம் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணுறோம். அதுக்கு ஜஸ்ட் இந்த அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்கள் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ₹3 கிடைக்கும். நீங்கள் இன்னும் ஆண்ட்ராய்டு ஆப்ஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த அப்ளிகேஷனோட நேம் பார்த்தீங்கன்னா Money91. இதோட டவுன்லோட் லிங்க் வந்து நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் செலெக்ஷன் வந்து பண்ண சொல்லும். இதில் வந்து நீங்கள் தமிழ் லாங்குவேஜும் கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு இந்த நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா டுட்டோரியல்ஸ் கொடுத்துருப்பாங்க. எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இல்லைனா மேலே இருக்கிற ஸ்கிப் பட்டனை கொடுத்துங்க. அதுக்கடுத்து இந்த இடத்துல மொபைல் நம்பர் கேட்பாங்க. மொபைல் நம்பர் வந்து நீங்கள் பேடிஎம்மில் இருந்து என்ன நம்பர் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதே மொபைல் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணுங்கள். மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். அடுத்து வந்து உங்கள் மொபைல் நம்பர் வந்து கரெக்டாக இல்லையா கன்ஃபார்ம் பண்ண சொல்லும். ஸோ நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த நம்பர் நீங்கள் என்டர் பண்ணுங்கள். ஸோ ஓடிபி என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உங்கள் ப்ரொஃபைலை வந்து ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுங்கள். நீங்கள் மேலே டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு இந்த ரெஃபரல் கோடில் என்ன பண்ணுறீங்கன்னா OJNTE அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இந்த ரெஃபரல் கோடு பார்த்தீங்கன்னா இப்போ டிஸ்பிளேல தெரியும். ஸோ இந்த கோடை நீங்கள் டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து ஹோம் பேஜுக்கு வந்துடும். அடுத்து இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு இந்த வாலெட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். இந்த வாலெட்டில் பார்த்தீங்கன்னா ₹3 இருக்கும். இந்த ₹3 வந்து நம்ம பேடிஎம்மில் வந்து எடுத்துக்கலாம். பேடிஎம்மில் எடுத்திங்கன்னா அது வந்து இன்ஸ்டண்ட்டாக கிரெடிட் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா மணி ஏர்னிங் அப்ளிகேஷன். நீங்கள் இது மட்டும் இல்லாமல் இதில் இந்த அப்ளிகேஷன் சம்பாதிக்கிற பணத்தை வந்து நீங்கள் பில் பே பண்ணுறதுக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம எப்படி இந்த இருக்கிற ₹3 நீங்கள் வந்து பேடிஎம்மில் எப்படி எடுப்போம் அப்படிங்கிறது பார்ப்போம். வித்ட்ரா அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். வித்ட்ரா அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மேக்ஸிமம் வித்ட்ராவல் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ₹3 இருக்கும். இந்த ₹3 அமௌண்ட் வந்து நம்ம அப்ளிகேஷன் ஸ்டாப் பண்ணோன்னே கொடுத்துருவாங்க நமக்கு. ஸோ வித்ட்ரா அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் வரும். அடுத்து வந்து அமௌண்ட் என்டர் பண்ண சொல்லும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ₹3 என்டர் பண்ணிட்டேன். ஸோ என்டர் பண்ணிட்டு வித்ட்ரா அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். இப்போ நம்ம வாலெட்டில் வந்து அந்த ₹3 வந்து எடுத்துட்டாங்க. இது வந்து நமக்கு பேடிஎம் அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கும். இப்போ என்னோட பேடிஎம் அக்கௌண்ட்டோட வாலெட் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ வாலெட்டை கீழே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டுடே 25th February கேஷ்பேக் ரிசீவ்டு ஃப்ரம் அப்படின்னு சொல்லிட்டு ₹3 பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆகிருக்குது. ஸோ அதை நான் கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா Money91 அப்படிங்கிற அப்ளிகேஷன்லேருந்து இந்த கேஷ்பேக் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு உடனடியாக வந்து பேடிஎம் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிரும். அதே மாதிரி இந்த ஆஃபர் வந்து இன்னும் எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படின்னு தெரியல. ஸோ இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 25 February 2019. இந்த வீடியோ வந்து நீங்கள் லேட்டாகி பார்க்குறவங்களுக்கு இந்த ஆஃபர் வந்து ஒர்க் ஆகும்னு தெரில. ஸோ இந்த முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதை குயிக்காக யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த ஆஃபர் பற்றின உங்களுக்கு கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட்ஸ்லையும் ஷேர் பண்ணுங்கள்.